பார்த்த உடனே பிடிச்ச மாதிரி என்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எஸ், இவ்வளோ சீக்கிரம் அதை புரிஞ்சுக்கிட்டியே. என் பேரு சக்திவேல். ஹோப் இட் ஸ்டேஸ் இன் யோர் ஹார்ட். ஆனா நீ என்ன ஷார்ட்டா சக்தினே கூப்பிடலாம். ஓகே சக்தி, நீங்க இவ்ளோ ஓப்பனா பேசுறதுனால நானும் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஏன்னா இங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. என்ன பார்த்ததுமே ஒரு போட்டோவை பார்த்து புடிச்சு போன மாதிரி நீங்களும் உங்க பேரண்ட்ஸும் என்னமோ கல்யாணமே முடிவான மாதிரி இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நான் யாரு என்னன்னு என் பாஸ்ட பத்தி தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. அப்ப சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்க உங்க அப்பா அம்மாவோட என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா நான் இந்த வீட்டு பொண்ணே கிடையாது. இந்த வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒருத்தனை சின்சியரா லவ் பண்ணேன். அவன் தான் என் உலகம்னு நினைச்சேன். அவனுக்காக என் அம்மாவையே பகைச்சுக்கிட்டு என் வீட்டை விட்டு அவனோட போனேன். ஆனா கடைசியில என்ன அவன் காசுக்காக உன்னை வித்துட்டு உன் காதல அசிங்கப்படுத்திட்டு போனான். உன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயந்து போய் மனசளவுல நீ ரொம்ப பாதிக்கப்பட்டுட்ட. அதுக்கப்புறம் அதுல இருந்து உன்னை காப்பாத்தி உன் ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டு கண்மணி நேத்து என்ன நேர்ல வந்து மீட் பண்ணாங்க. அவங்க உன்னை பத்தி எதையும் மறைக்காம என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பட் நீயும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச பாத்தியா? உன் நேர்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்றத நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு தெரியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு போறது அபசகுணம், சுத்தமா செட் ஆகாது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. பட் எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்லை. நான் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவேன். அட் த சேம் டைம் நீயும் பிளாக் ட்ரெஸ்ல இருந்த. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லயே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ், இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அப்பா அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்? நான் இன்னும் ஏன் சம்மதத்தை சொல்லவே இல்லையே. ஐ எம் வெயிட்டிங். கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும். நீ டைம் எடுத்துக்கோ. தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னால உங்களை எப்பவுமே ஏத்துக்க முடியாது. நீங்க நினைக்கிறதும் என்னைக்குமே நடக்காது. அதான் ஏன்னு கேக்குறேன். நான் இன்னும் எனக்கு ஏற்பட்ட பழைய பாதிப்புல இருந்து வெளியே வரவே இல்லை. ஏய் லுக் வேணிலா, என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் உன்னை சொல்லவா? உன் பாஸ்ட்ல நடந்தது நீ பண்ண தப்பு இல்ல. இட் வாஸ் an ஆக்சிடென்ட். நீ ஒரு காரை ஓட்டிட்டு போற, அது இன்னொருத்தன் தப்பா வந்து மோதி உனக்கு டேமேஜ் ஆச்சுன்னா அது உன் தப்பா இல்ல இன்னொருத்தன் தப்பா? ஆனா அதுக்காக இனிமே நான் கார்லயே போக மாட்டேன்னு இருப்பியா? உன் ட்ராமால இருந்து மீண்டு வந்து இப்ப நீ நார்மலா தானே இருக்க. லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன். உன்னோட இருந்தா இந்த உலகத்திலேயே சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் நான் நம்புறேன். நீயும் என்னை பத்தி யோசி. கண்டிப்பா என்ன உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். உன் முடிவை நீ இன்னைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நாளைக்கே சொன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வரேன்.